சொற்களை விற்பனை செய்பவர்கள் மத்தியில் மக்கள் இதயத்திலே சொற்களை விதைத்து வரக்கூடிய, சமீபத்தில் லண்டன் சென்று வாழ்நாள் சாதனையாளர் விருதினை பெற்று வந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த தமிழறிஞரும் எங்களுடைய வழிகாட்டியுமான ஐயா நடுவர் பெருந்தகை அவர்களே, இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகை வந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, இந்த நல்ல நிகழ்வினை ஏற்பாடு செய்த பெருமக்கள் அத்தனை பேருக்கும், ரசித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் அடியேனின் முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நல்ல சந்தோஷமா கைத்தட்டலாம் ஐயா, காசா பணமா, நல்ல உற்சாகமா இருக்கும் கிடையாது. ஆமாம், அருமை சகோதரி கபிலா விசாலட்சி அவர்கள், அம்மா நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும்மா. நல்லா இருக்கணும்மா, நல்லா உண்மையிலே அவர் சார் உண்மையிலே கொடுத்து வச்சு வருதாம்மா. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருப்பாருமா. ஏன்னா நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, நீங்கள் இங்கே இருக்கும் வரைக்கும் அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஆமாம், ரொம்ப அழகாக பேசுனாங்க ஐயா. 365 நாள் நாங்கள் சமையல் செய்கிறோமே, 365 நாள் சமையல் நடக்குதுயா, உண்மையிலே நடக்குது. 365 நாள் சமையல் நடக்குது, உண்மையிலே நடக்குதுயா, நல்லா நடக்குதுயா. எங்க நடக்குது? ஸ்விக்கில நடக்குது, சொமாட்டோல நடக்குது. சரியா ஐயா? எல்லாம் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்றோம். இப்போ முழுக்க 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 இவங்க புக் பண்ணி தானே ஐயா சாப்பிட்றோம். அப்படிதானே? குக் பண்றீங்களாம்மா நீங்க? நீங்க குக் பண்றது இல்ல, புக் பண்றீங்க. எல்லாம் புக் பண்றீங்க ஐயா. பல வீடுகள்ல 4 கிரைண்டர் இருக்குயா, 4 கிரைண்டர் இருக்கு. 4 கிரைண்டர்லயும் சாக்க போட்டு மூடி போட்டுட்டு முக்கு கடையில 30 ரூபாய்க்கு மாவு வாங்கி தோசை சுடுறோம். நோ, இத நான் மறுக்கிறேன். எப்படியா? மாவு வாங்குறது இல்ல, இட்லியே வாங்கிட்டு வந்துருது. அது ரொம்ப நல்லதுயா. மாவு வாங்கினா நம்ம தானே ஊற்றணும். நீங்கள் இட்லியை சாப்பிட்டுட்டு எனக்கு 2 புரோட்டாவை வாங்கிட்டு வந்திருக்கேன். மழை மேகமாக இருக்குது, பசிக்கலை. கொத்து புரோட்டாவும் 2, அப்புறம் என்னது ஆம்லேட்டு. டேய் அந்த கிரைண்டரை மூடுறா அப்படின்னு. ஆனால் எப்படிமா நீங்கள் சிரிக்காம மனசாட்சிப்படி கொஞ்சமாக நல்லா பேசிருக்கணும். 365 நாள் சமைக்கிறாங்க. ஐயோ, இனி அரை மணி நேரத்தில் 60 வேலை பார்க்குறீங்களா? நல்லா பார்ப்பீங்கம்மா, நல்லா பார்த்தீங்க நீங்கள் வேலை. நீங்கள் பார்க்குற வேலை எங்களுக்கு தெரியாது இல்லை. 24 மணி நேரம் பல வீடுகளில் சீரியல் தான் ஓடுது. அன்னைக்கு ஒரு வீட்டில் திருட வந்துட்டான். வந்த அம்மாட்ட நகையை கலத்து நகையை கலத்து நகையை கலத்து அப்படின்னா, இந்த அம்மா ரொம்ப கூலா, விளம்பரம் வரட்டு கலத்தி தாரேன். எவ்வளவு சௌகரியம் ஆயிட்டு பாருங்க. இன்னொன்று சொன்னாங்க, வயதாவன பெரியவர்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்கள பராமரிக்கிறது யாரு அப்படின்னு சொன்னாங்க. மனசாட்சிப்படி பேசணும். முக்குக்கு முக்கு இன்னைக்கு தெருவங்களும் எங்க போனாலும் இன்னைக்கு முதியோர் இல்லங்களும் அனாதை ஆசிரமங்கள் இன்னைக்கு பெருகிட்டுது. மனசாட்சிப்படி பேசணும். அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, மகனே நடக்க ஆசைப்பட்டாய் நடைவண்டி வாங்கி கொடுத்தேன், படிக்க ஆசைப்பட்டாய் பள்ளிக்கு அனுப்பி வைத்தேன், பட்டம் பெற ஆசைப்பட்டாய் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தேன், நீ விரும்பிய பெண்ணை மணமுடிக்க ஆசைப்பட்டாய் திருமணமும் செய்து வைத்தேன், இப்பொழுது கூட நீ விரும்பினாய் என்பதற்காக நாங்கள் முதியோர் இல்லத்தில் வாழுகிறோம். எனக்கு தெரியா இது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. அன்னை பாருங்க, மனைவியினுடைய நச்சரிப்பு தொந்தரவு தாங்க முடியாம ஒருத்தன் அம்மாவை கொண்டு ஆசிரமத்தில் கொண்டு விட போனான். விட்டுட்டு வந்தான். மனைவி கேட்டாங்க, எங்க அத்தை மாமி நல்லா இருக்காங்களா? உடனே அவன், இப்போ இந்த அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நானும் எங்க அம்மாவுக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம போயிருமோன்னு நினைச்சேன். எங்க அம்மாவை கொண்டு நான் விட போனேன் இல்லையா, உங்க அண்ணன் உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தான். நல்ல குடும்பம். இப்ப 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே அவனுடைய மனைவி, எங்க அண்ணனுக்கு அறிவு கிடையாது, சரியா படிக்கல, அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படி கேளுங்க. ஏம்மா, என்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு குடும்பத்துக்கு வந்தீங்களோ, வலது காலம் எடுத்து என்னைக்கு வந்தீங்களோ அன்னைக்கு தானே பிரச்சனையே வருது. அது வரைக்கும் நாங்க நல்லா தானே இருக்கோம் ஐயா. 5 அண்ணன் தம்பியா நீங்களா? வீட்டுல ஒரு கடலை மிட்டாயை வாங்கி 5 பேரும் பங்கு வச்சு சாப்பிட்டோம் ஐயா. அதுக்காக பிச்சைக்கார குடும்பம்னு நினைக்காதுங்க. ஒற்றுமையோடு இருந்தோம் ஐயா, ஒற்றுமையோடு இருந்தோம். ஒரே பானையில சாப்பிட்டோம், ஒரே வழிபாதையில போனோம், ஒரே வீட்டுல தூங்கினோம், ஒன்னா சிரிச்சோம், ஒன்னா மகிழ்ந்தோம். எங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், எவ்வளவு ஒற்றுமை. அவர் சொன்ன மாதிரி, ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமேடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமேடாம், ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடாம், ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடாம், 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக, அன்பாலே வளர்ந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக. ஆகா, இப்படி ஒற்றுமையோடு இருந்த குடும்பத்தில் வந்த உடனே முதல்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா?
பாதையை பிரிப்பாங்க, அப்புறமா பாத்திரத்தை பிரிப்பாங்க, அப்புறமா பாசத்தை பிரிப்பாங்க. இது அத்தனையும் உங்க கை வந்த கலை. அவர் சொன்னது மாதிரி ஐயா. அதனால தான் ஆண் மகன் கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக சோறு போடுவான். பெண்கள் எந்த கஷ்டமும் இல்லாமல் குடும்பத்தை கூறு போடுவாங்க, கூறு போடுவார்கள். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களால எந்த குடும்பமா சேர்ந்திருக்காமா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. நாங்கெல்லாம் அண்ணன் தம்பிகள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் கல்யாணத்துக்கு முன்ன. எங்க அண்ணி, மூத்த அண்ணி வலது கால எடுத்து வச்சு வந்தாங்க. சண்டை போட்டு அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. நீ ஒரு குடும்பத்துல சொல்லுங்க ஐயா. நான் அங்க இருந்து நாகர்கோயிலுக்கு நடந்தே போயிடுறேன். ஒரு குடும்பம் மாற்றி சொல்ல முடியும். இன்னொன்னு சொன்னீங்களே, மாமியார் மருமகள். உண்மையிலே ஐயா, மாமியாரையும் மருமகளையும் ஒரே ரூம்ல அடைச்சு போட்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சு திறந்து பார்த்தா ஏதாவது ஒண்ணுதான் உயிரோட இருக்கும். சத்தியமா ஐயா, இந்த 2 பேருக்கும் அவ்வளவு ஒற்றுமை. எங்க ஊர்ல ஒரு மாமியாருக்கு சுகம் இல்லை. மருமக ஆட்டோவில் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னார், உங்க மாமியார் பிழைச்சிக்கிட்டாங்கம்மா, இன்னும் 5 நிமிஷம் தாமதமானா கூட அந்த அம்மா போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னாரு. உடனே இந்த அம்மா சொன்னேன், ஆட்டோ டிரைவர்கிட்ட சொன்னேன், மெதுவா போ மெதுவா போ மெதுவா போன்னு. இந்த பாவி கேட்டானா, ஆண்டவன் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்காமலா போயிடுவான். எதுக்கு மாமியாரை தீக்கிறதுக்கு. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மருமகா கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குது, ஐயா என் மாமியாரை காணோம் அப்படின்னு. காவல்துறை அன்பருக்கு அதிர்ச்சி ஆகிட்டு, மாமியாருக்கு மேல அவ்வளவு பாசமா அப்படின்னு கேட்டார். இந்த அம்மா சொல்லிச்சு, பாசம் ஒண்ணு இல்ல, போட்ட சண்டை பாதியில நிக்குது. அது அடி வாங்க முடியாம ஓடி இருக்கு. ஓட ஓட விரட்டி விரட்டி அடி. நமக்கு சண்டையில பாதியில் போயிட்டாங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். இங்கிட்டு நடந்து போய் தேடி பிடிச்சிட்டோடா, பிடிச்சிவா, சண்டையை முடிக்காம போயிட்டா. ஐயா, நான் அவங்க உறவை பேணல அப்படி நான் சொல்லலைங்க, உண்மையிலே சொல்லலை. அவங்க உண்மையிலே நல்ல உறவுகளை பேணுகிறார்கள். யாருடைய உறவுகளை? உங்க அப்பா வந்தா, உங்க அண்ணன் தம்பி வந்தா, உங்க அக்கா தங்கச்சி வந்தா ஆட்டு அடிக்கிறது, மாட்டு அடிக்கிறது. எங்க வீட்டுல இருந்து யாராவது வந்தா எங்களை போட்டு அடிக்கிறது. என்னையா அநியாயமா இருக்குது. அழுகாதீங்க ஐயா, ஆம்பளை அழுக கூடாது. சரிதான் ஐயா, உண்மையிலேயே என்னைக்கு கல்யாணம் ஒரு ஆம்பளை பண்றானோ அன்னைக்கு தான் அவனுக்கு கஷ்டமே வருது. எப்படியா? அது ஐயர் தாலிக்கயிறை எடுத்து கொடுக்கும் போதே சொல்லிட்டு தான் ஐயா கொடுக்குறாரு. நல்ல நேரம் முடிய போகுது, தாலியை கட்டு. நல்ல நேரம் முடிய போகுது, தாலியை கட்டு அப்படின்னு அர்த்தம் என்ன? மகனே, இனி உன் வாழ்க்கையில நல்ல நேரமே கிடையாது. அதான் முடிஞ்சு போச்சுல. வட இந்தியாவில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐயா நாளைக்கு கல்யாணம் வச்சுக்கங்களேன், இன்னைக்கு சாயங்காலம் மணமகனை குதிரைக்கு மேல ஏற்றி விடுவாங்களாம். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், ஓடி தப்பிக்க, தெக்க ஓடிரு. அதனால தான் ஐயா அன்னைக்கு ஒரு வீட்டில் மனைவி கணவன்கிட்ட சொன்னாங்க, ஏங்க நமக்கு கல்யாணம் பண்ணி வச்ச சாமியார் போய் சேர்ந்துட்டார் அப்படின்னாங்க. இவன் சொன்ன, ஆண்டவன் இருக்காண்டி, பின்ன செஞ்ச பாவம் சும்மாவா விடும். என்னையா எவ்வளவு பெரிய பிரச்சனை நாங்க இருக்கோம். ஆண்மகன் அப்படி இருக்கிறானா? நீங்க ஒன்று சொன்னீங்களே, அதாவது நாங்க தான் பேண்டுறோம்னு சொல்லிங்களா. ஒரு கேள்வி நான் கேட்கிறேம்மா ஐயா, நிறைய வீடுகளில் நீங்க பாருங்க, உண்மை சம்பவத்தை சொல்றேன். ஆண்மகனுக்கு 35 வயது 40 வயது ஆயிருக்கும், கல்யாணம் பண்ணிருக்க மாட்டான். ஏன் தெரியுமா? வீட்டில் ஒரு தங்கச்சி இருப்பான். தங்கையின் திருமணத்திற்காக தனக்கு திருமணத்தை தள்ளி போடுவான். அவன் ஆம்பளையா? இந்த தியாகம் யாருக்கு வரும்? ஒண்ணு இல்லையா, கொஞ்ச நாளைக்கு முன்ன திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல 4 சகோதரிகள் அவங்களுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு போயிருக்காங்க ஐயா. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, விமானத்திலிருந்து அவங்க சகோதரன் உடன் பிறந்த அண்ணன் இறங்கி வர்றான். அவன் இறங்கின உடனே ஐயா அந்த 4 சகோதரிகள் பிள்ளைகள் எல்லாம் காலில் விழுந்துட்டாங்க ஐயா. என்ன நடந்து தெரியுமா? அவன் பொண்ணு சொல்லுது, அதாவது அப்பா இல்லை, இந்த அண்ணன் தான் எல்லாமே பார்த்தான், கல்யாணம் பண்ணி வச்சான், எல்லாருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சான், யாருடைய கல்யாணத்துக்கும் அவன் வரல. எல்லா கல்யாணமும் அவன் அங்கே இருந்தா. ஏன்னா நான் இங்கே வந்துட்டு போனால் பல லட்சம் ரூபா செலவாகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்தா. 4 சகோதரிகளுக்கு திருமணமாகி 4 பேர் நல்லா இருக்காங்க, எல்லா பிள்ளைகளும் வந்தாச்சு. ஆனால் இன்னைக்கு இப்போ அவனுக்கு வயது 48 வயதாச்சு, இனி அவனுக்கு கல்யாணம் நடக்காது. எங்க குலசாமியே நீதாண்டா. தாங்க வாழ்க்கை. இந்த தியாகம் யாருக்கு வரும்? ஆண்மகனுக்கு வரும். இன்னொன்று சொல்றேன் கேட்டுக்குங்க, கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டுவான். இதெல்லாம் உண்மைன்னா நீங்களும் சந்தோஷமா கை தட்டுங்கம்மா, முறைச்ச கண்டா. சரியா? உண்மையே சொல்றேன். கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டுவாங்க. அந்த வீட்டுக்கு அஸ்திவாரத்துக்கு மண்ணு சுமந்ததுலேருந்து, கல் சுமந்ததுலேருந்து, சிமெண்ட் சுமந்ததுலேருந்து, செங்கல் எல்லாம் அத்தனையும் அவன் தான் சுமக்கிறான். லோனா இருந்தா கூட அவன் பேர்ல கடன் எடுக்கிறான். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அவன் பேர்ல கடன் எடுக்கிறான். அந்த வீட்டுக்கு கிரக பிரவேசத்தின் அந்த வீட்டில் யாருக்கு பேரை எழுதி வச்சிருப்பான் தெரியுமா? அம்மாவுக்கு பேரை எழுதி வச்சிருப்பாங்க, பெத்த பொம்பளை பிள்ளைக்கு பேரை எழுதி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா பெத்த தாய்க்கு பேரை எழுதி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு உறவுகளை பாதுகாக்கக்கூடியது, உறவுகளை பேணுறது ஆண் மக்களுக்கு நிகர் ஆண் மக்கள் தான். ஒரு வாகனம் வாங்குவாயா, ஒரு சாதாரண ஒரு டம்போ வாங்கியிருப்பான், டியூ கட்டுறது அவன். அதில் யாருக்கு பேர் எழுதி போட்டிருப்பான்? பொம்பளை பிள்ளைக்கு பேர் எழுதி போட்டிருப்பான் ஐயா, அம்மாவுக்கு பேர் எழுதி போட்டிருப்பான், மனைவிக்கு பேர் எழுதி போட்டிருப்பான். இந்த உணர்வு யாருக்கு வரும்? ஆனால் நீங்கள் அப்படி இருக்கீங்களாம்மா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க.
எங்க தங்கச்சிக்கு கல்யாணம்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு மை செய்யணும்? ஒரு 5000 பண்ணுங்க. உங்க தங்கச்சிக்கு 50000 பண்ணுங்க. இந்த வித்தியாசம் யார் பார்க்கிறா? ஐயா, வித்தியாசத்தோட உறவுகளை பேணுவது உங்களுடைய நோக்கம். நாங்க அப்படி இல்லை. அவர் சொன்ன மாதிரி எல்லாம் எங்களுக்கு ஒண்ணுதாங்க, எல்லாரும் ஒண்ணுதான். உறவு அப்படின்னா உறவுக்காக உயிரை கொடுக்கறது ஆண்மகன் தான் நிற்பான். ஒன்றும் இல்லைங்க, தாய் மாமன் உறவு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம கிராமத்தில் எங்கே போனாலும் தாய் மாமன் உறவு ரொம்ப முக்கியமான ஒரு உறவு. அந்த உறவுக்கு இன்னைக்கு வர, இன்னும் இந்த உலகம் எத்தனை நூற்றாண்டுகள் இருந்தாலும் அன்னைக்கு வர ஆண்மகன் தாங்க உயிரை கொடுப்பான். என்ன தெரியுமா? பொதுவாக பிள்ளைக்கு மொட்டை போடுறேன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு மடியில் வச்சு மொட்டை போடுவோம்? பிள்ளைக்கு தாய் மாமன் மடியில் வச்சு மொட்டை போடக்கூடிய வழக்கம் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இருக்கு. அது பிள்ளைக்கு மட்டும் மொட்டை போடுறது இல்லையா, மாமனுக்கும் சேர்த்தே மொட்டை போடுறதா ஐயா. எத்தனை லட்சம் ஐயா, எவ்வளவு ஒன்றும் இல்லையா. ஒரு ஆண்மகன் இன்னைக்கு ஒருத்தர் காலையில் தூங்கி முழிச்ச உடனே மனைவியை வர்ணிச்சார். நம்ம வீட்டில் நீ உயிர் எழுத்து, நான் மெய் எழுத்து, நம்முடைய பிள்ளைகள் உயிர்மை எழுத்து அப்படின்னார். உடனே அந்த அம்மா, உங்க அம்மா ஆயுத எழுத்து, நான் உங்களுக்கு வாக்கப்பட்டிருக்குது என் தலை எழுத்து, நீங்க தேவையில்லா துணை எழுத்து. 3 எழுத்து. இப்படி இருந்தா எப்படி எந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், எந்த வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் ஆண் மகன், ஐயா, ஆண் அப்படின்னு சொன்னாலே ஆள பிறந்தவன் அப்படின்னு அர்த்தங்க. எல்லாரையும் அன்பினால் அடக்கக்கூடியவன் அவன் தான். உங்களால் சண்டை வர ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எங்களால் சண்டையை சமாதானம் ஒன்றும் இல்லையா, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஐயா, உணர்வுகளை வெளிப்படுத்த தெரியாமல், உணர்வுகளை வெளிப்படுத்த தெரியாமல் 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட அப்பாவி ஜென்மன்னு ஆண்மகன் தான் உண்மையிலே. நீங்க அப்படி இல்லை, அழுதே சில காரியங்களை சாதிச்சிருவாங்க. சில காரியம் இல்லையா, பல காரியம் அதில் தான். எங்க இருந்தா வரும்னு தெரியாது ஐயா, எங்க இருந்தா அழுக வரும்னு தெரியாது. இந்த கிளிப்பு வச்சு மாட்டி தான் வச்சிருப்பாங்க போலுக்கு, அப்படியே உடனே அழுக வந்துடும். அழுது அத்தனை காரியங்களையும் சாதிச்சிருவாங்க. உங்களை யாரையும் சொல்லலாமா? இவ்வளவு கஷ்டப்படக்கூடிய ஆண்மகனுக்கு கொஞ்சமாவது மரியாதை இருக்கா ஐயா? கொஞ்சமாவது ஐயா. ஒரு காலத்தில் கணவன் போன திசைக்கு கால் கூட நீட்ட மாட்டாங்க. பெரியவங்களுக்கு தெரியும். எங்க ஊர்ல ஒரு அம்மா புருஷனை பார்த்து சுரேஷ்னு பேர் சொல்லி கூப்பிடுது. இதை பக்கத்து வீட்டுக்காரன் கவனிச்சுக்கிட்டு இருந்தா அவன் மனைவிட்ட சொல்றான், அந்த பொண்ணுக்கு அறிவு இருக்கா பாரு, கட்டின புருஷனை சுரேஷ்னு பேர் சொல்லி கூப்பிடுதா இவன் ஒரு பொம்பளையா அப்படின்னா. உடனே அந்த பொண்ணு கணவன்கிட்ட சொல்லுது, அடுத்த வீட்டு கதையெல்லாம் நமக்கு எதுக்கு சுப்பையா, நீ உள்ளவா, இவன் பேரு சுப்பையா. அதனால தான் அன்னைக்கு ஒரு அழகா சங்க இலக்கியம் சொல்லுது, வண்டுகள் இருந்திடின் மதுவை உண்டிடும், தண்டமிழ் சேர்ந்திடின் சங்கங்கள் சேர்ந்திடும், குண்டுணி இருந்திடின் கோள்கள் மிஞ்சிடும், பெண்டுகள் இருந்திடின் பெரிய சண்டையே. ஐயா, மண்ணு லாரியில விழுந்தவனும் பொண்ணு சிரிப்புல விழுந்தவனும் பொழைச்சதா சரித்திரமே கிடையாது. ரொம்ப கஷ்டம். ஏன்னா சுனாமியில கூட தப்புனவன் உண்டு, சுடிதாரில் தப்புனவன் உலகத்திலே கிடையாது. லைஃப்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சா லைஃப் ஜாலி, அதே கேர்ள் ஃப்ரெண்ட லவ்வர் ஆக்குனா பாக்கெட் காலி, அதே லவ்வரை மேரேஜ் பண்ணா மொத்த லைஃபே காலி. திருச்செந்தூர் கடல்ல ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ராட்சச அலை வந்து கணவனை இழுத்துட்டு போகுது. பையன் பக்கத்துல இருந்து சத்தம் போடுறான், அம்மா நம்ம அப்பாவை அலை இழுத்துட்டு போகுது அப்படின்னா. உடனே அந்தம்மா, மாடை சும்மா இருடா, LICல 40 லட்சம் ரூபா போட்டிருக்காங்க. என்னையா நிறைவா ஒன்றை சொல்லி முடிச்சிடறையா. ஐயா, அன்னைக்கு நம்ம புராணத்தில் எடுத்துக்கிட்டோம்னா கூட ஒன்றும் இல்லை, ராமன் காட்டுக்கு போனோம், பரத நாடாளணும், கைகையினுடைய நோக்கம். எப்பா இது அரச கட்டளை அப்படின்னு அந்த அம்மா. ராமன் சொன்னான், ஒன்றும் இல்லைம்மா, அரச கட்டையா நீ சொன்னா நான் கேட்க மாட்டேனா, மன்னவன் பணி என்று ஆகின் நுண்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியே நான் பெற்றதுண்டோ. என்ன சிறப்புயா எம்மா, ஒன்றும் இல்லையா, தம்பிக்கு ஒரு பதவி கிடைக்குது அப்படின்னா, ஒரு உயர்வு கிடைக்குன்னா நான் பெற்றது மாதிரிமா. நான் போறேன் காட்டுக்கு, என் தம்பி ஆளட்ட அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதே தம்பி என்ன பண்றான் பாருங்க, எனக்கு அண்ணன் தான் உயிர், நான் ஆள மாட்டேன், உனக்கு அடையாளமாக வேணா உன் பாதுகையை வேணா ஆள சொல்லுவோம். அப்படியே நீ வரல, சரியான நேரத்துக்கு வரல அப்படின்னு வச்சுக்கோங்க, நீ அந்த குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு நீ வரல அப்படின்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறான். ஆம் எனில் 7-2 ஆண்டில் ஐயா நீ நாம நீர் நெடுநகர் நன்னி நானிலம் கோமுறை புரிகில எண்ணின் கூரரி சாம் இது சரதம் நீ நாடை சாட்டின அப்படின்னா, நீ வரல அப்படின்னா தீக்குள்ள விழுந்து நான் என்னையே மாய்த்துக் கொள்ளும் அப்படிங்கிறான் தம்பி. 4 பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது ஆட்சியில் போறதுக்கு. ஒருவன் முடிச்சிடறையா, ஒருவன் வாழ்க்கை முழுவதும் தூங்காமலே இருந்து காவல் காக்கிறான் அண்ணியும் அண்ணனையும். இப்படியெல்லாம் சகோதரர்கள் ஒற்றுமையாக இருந்த குடும்பம். ஒரு சின்ன விஷயத்தினால எவ்வளோ பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அண்ணன் தம்பி உறவாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கை உறவாக இருந்தாலும் சரி, தாய்மாமன் உறவாக இருந்தாலும் சரி,
எல்லா சூழ்நிலையிலும் எல்லாருக்குமாக வாழக்கூடிய ஒரே ஜீவன் உலகத்திலே உண்டு அப்படின்னா, தனக்காக சம்பாத்தியம் செய்யாத ஒரே ஜீவன் உலகத்திலே உண்டு அப்படின்னா ஆண் மக்களே, அந்த ஆண் மக்கள் தான் குடும்பத்தை பேணுபவர்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். அன்பு வணக்கம் ஐயா உண்டு.